ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஜோதி. படித்ததில் பிடித்த கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கதை 26. நகைச்சுவை. செத்துப்போன ஒருவன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான். நரகத்தில் 3 விதமான தண்டனை முறைகள் இருந்தன. 3ஐயும் பார்த்துவிட்டு எந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதென்று அவனே முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. முதலாவது அறைக்கு போனவன் அங்கே எல்லோரும் தலைகீழாக நின்று கொண்டிருந்ததை பார்த்தான். ஒவ்வொருவர் முகத்திலும் வலியின் அவஸ்தை பிரதிபலித்தது. இது வேண்டாம் என்று அடுத்த அறைக்கு போனான். அங்கே எல்லோரும் தலையில் பனிக்கட்டிகளை சுமந்தபடி இருந்தார்கள். பனிக்கட்டுகள் உருகி வழிந்து கொண்டிருக்க அந்த குளிர்ச்சியில் நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு நிமிடம் அந்த வேதனையை எண்ணி பார்த்தவன், ஐயோ இது வேண்டாம் என்று அடுத்த அறைக்கு தாவினான். 3வது அறையில் ஆச்சரியம். அங்கிருந்தவர்கள் படு ரிலாக்ஸாக காபி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆஹா, இதுதான் நான் தேடி வந்த இடம், இங்கேயே நான் இருந்து விடுகிறேனே என்று தன் முடிவையும் சொல்லிவிட்டான். நீங்கள் போய் இந்த குழுவில் சேர்ந்து கொள்ளலாம் என்று அனுமதியும் தரப்பட, உள்ளே போய் ஒரு கப் காஃபி வாங்கி சுவைக்க கையில் எடுத்ததும் அங்கே ஒரு எஜமானரின் குரல், ஓகே, உங்களது காஃபி இடைவேளை முடிந்து விட்டது. எல்லோரும் அந்த தீச்சட்டியை எடுத்து தலையில் வைத்து கொள்ளுங்கள். நன்றி.